அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த மாதத்தினுடைய பரக்கத் வாய்ந்த தினத்திலையும் சிறந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கும். அதாவது இன்றைக்கு நமக்கு மியராஜுடைய தினமாகவும் இருக்கு, ஒரு சிறப்பு வாய்ந்த ஜுமாவுடைய தினமாகவும் இருக்கு. இந்த நாளை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும். ரொம்ப ரொம்ப பரக்கத்தான நாள். மியராஜும் ஜுமாவும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு தினமாக இருக்கு. இந்த நாளில் ஒரு சின்ன அமலை நம்ம செஞ்சால் கூட அல்லாஹால அதற்கு பல மடங்கு கூலிகளை கொடுப்பான். அதோட இந்த நாள் துவாக்கள் கபூலாகக்கூடிய ஒரு நாள். அதனால் இந்த நாளை அமல்களை கொண்டு நம்ம அலங்கரிக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த நாளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு பொக்கிஷமான நிமிடங்கள் தான். ஜுமாவுடைய தினம் அப்படின்னாலே ஜுமாவுக்கு முன்னாடியும் சரி, ஜுமாவுக்கு பின்னாடியும் சரி, அசருடைய தொழுகைக்கு பின்னாடியும் சரி, ஏன் இரவு வரைக்குமே நமக்கு ஒரு பரக்கத்தான நேரம் தான், துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய நேரம் தான். ஆனால் இன்றைக்கு இரவோட முடியாமல் இன்றைக்கு இரவுலையும் நமக்கு சிறந்த நேரங்களை கொடுக்கக்கூடிய மெஹராஜுடைய இரவாக அமைந்திருக்குது. அதனால இந்த நாளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பொக்கிஷமான நிமிடங்கள் தான். இந்த நிமிடங்களை நம்ம எல்லோருமே அமல்களை கொண்டு நம்ம பயன்படுத்திக்கணும். நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், எவ்வளோ சிறப்பாக இருக்கணும், எவ்வளோ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமோ அதை எல்லாத்தையுமே இந்த அமல்களில் நம்ம காட்டணும். இன்ஷா அல்லாஹ் அமல்களை செஞ்சுட்டு அதற்கு பிறகு நமக்கு தேவையான வாழ்க்கையை நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்டோன்னு சொன்னால் அல்லாஹ் மறுப்பானா? அல்லாஹாலா கை ஏந்திட்டாலே அந்த கைகளுக்கு கொடுக்காம கீழே இறங்கிறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறான். ஏந்திய கைகளை அல்லாஹ் வெறும் கையாக திருப்பவே மாட்டான். அதனால் நம்பிக்கையோடு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் செய்யுங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய சில திக்ருகள் ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடியும் ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னாடியும் ஓதக்கூடிய திக்ரு. இந்த திக்ரு எதற்காக ஓதலாம் அப்படின்னா செல்வ செழிப்பை ஏற்படுத்துறதுக்காக ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோருக்குமே பணத்துடைய தேவை என்பது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பணத்தினால தான் நிறைய பேர் கவலையையும் கண்ணீரோடவும் இருக்கிறாங்க. நிம்மதியாக சாப்பிட முடியாமல், நிம்மதியாக தூங்க முடியாமல், கடனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்றதுக்கே அவங்கக்கிட்ட போதிய அளவு பணம் இருக்கிறது கிடையாது. இதில் ஒரு பெரிய ஒரு சோகம் என்ன அப்படின்னா வயதானவர்கள் தான் இதற்கு பாதிக்கப்படுறாங்க அதிகமாக. என்னுடைய பிள்ளை கஷ்டப்படுது, கடனால் கஷ்டப்படுது, எனக்கு இன்னும் கடன் இருக்குமா, கடன் இல்லாமல் நான் மவுத்தாகணும் அப்படின்னு நிறைய வயதானவர்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அல்லாஹாலா கடனை விட்டு எல்லா மக்களையுமே காப்பாற்றணும். எனவே இந்த நாள் உங்களுடைய கடனை லேசாக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலில் தொடங்கி இன்று இரவு வரைக்கும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அமலையும் நீங்கள் சரிவர கடைப்பிடிச்சு அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் மியராஜுக்குள்ளே கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் அல்லாஹ் லேசாக்கிடுவான். கோடிக்கணக்கு இருந்தாலும் நீங்கள் கவலையே பட வேணாம். ஏன்னா அல்லாஹ் தான் தந்தா நமக்கு கடனையும் அவனே லேசாக்குவான். ஏன்னா அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவன் அல்லாஹ் மட்டும்தான். எனவே இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த 4 திக்ரை, ரொம்ப குட்டி திக்ரு தான், ஆனால் ரொம்ப சக்தி பெற்ற திக்ரு, இந்த 4 திக்ரை இன்ஷா அல்லாஹ் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடும். பணம் அதிரடியாக வந்து சேரும். கடன்கள் அடைய தொடங்கும். இன்ஷா அல்லாஹ் ஓதி முடித்த நிமிடத்தில் இருந்து உங்களுடைய துக்கங்கள் கவலைகள் நீங்கும். ஓதிக்கொண்டிருக்கும் போதே செல்வத்தின் வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஒரு நிமிஷத்தில் உங்களோட வாழ்க்கை மாறும். எனவே உடனடியாக உங்களுக்கு பணம் தேவையா இருந்தாலும் சரி, அல்லது உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு மேஜிக் போல் ஏதாவது நடக்கணும் அப்படின்னாலும் சரி, உங்களோட வேலையில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யணும், ஒரு நிமிஷத்தில் என்னோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னா இந்த சிறப்பு வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தை பயன்படுத்தி இந்த சீக்ரெட் திக்ரை ஓதி முடிச்சிருங்க. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களை செல்வத்தால் பணத்தால் நிரப்புவான். இந்த வருடத்தில் நீங்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடைவீங்க செல்வத்தில். எனவே அப்படிப்பட்ட அந்த சிறப்பு மிகுந்த அந்த எளிமையான திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திக்ரை பீரியட்ஸ் டயத்தில் கூட தாராளமாக ஓதலாம். ஏன்னா நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க இந்த சிறப்பு வாய்ந்த
மெராஜுடைய நாளில் நாங்கள் எந்த மாதிரி அமல்கள் செய்யலாம் அப்படின்னு இந்த அமலை தாராளமாக செய்யலாம். நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க. அதாவது ஜுமாவுடைய பாங்கிற்கு முன்னாடியே ஒழு செஞ்சுட்டு உட்காந்துக்கோங்க. அதற்கு முன்னாடியே நம்ம இதை ஓதி முடிக்கணும். அதற்கு பிறகு ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னாடி ஓதி முடிக்கணும். எனவே ஜுமாவுடைய தொழுகைக்கு பாங்குக்கு முன்னாடியே நீங்கள் ஒழு செஞ்சுட்டு உட்காந்துக்கோங்க. அந்த இடத்த விட்டு எழும்ப வேணாம். ஆவுது பிஸ்மில்லா சொல்லிக்கோங்க. அதற்கு பிறகு சலவாத் 3 முறை ஓதிக்கோங்க. இஸ்திகஃபார் 3 முறை ஓதிக்கோங்க. அதற்கு பிறகு யா கனியும் யா ரப்பனா யா முஹம்மத் யா ஹல்லல் முஷ்கிலாத் அப்படின்னு சேர்த்து 11 தடவை நீங்கள் ஓதணும். யா கனியும் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம். இதற்காக நம் அனைவருடைய அனைத்து தேவைகளும் கபூலாகும். இன்னும் செல்வத்தால் அல்லாஹ் நிரப்புவான். இந்த யா கனியும் யா மொகுனி இருக்கு பாருங்க, இது எல்லா தேவைகளுக்கும் பொருத்தமான திருநாமம். அதோட நம்மளோட பெரிய 2 ஹாஜத் இருக்கு பாருங்க. நம்மளோட தேவைகள் கபூலாகணும், செல்வம் நமக்கு மிகுதியாக கிடைக்கணும். அதற்கு இந்த 2 திருநாமங்கள் போதுமானது. இன்றைய தினம் நீங்கள் யா கனியூ அப்படிங்கிறத நீங்கள் ஓதி முடிச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது யா ரப்பனான்னு நம்ம ஓதுறதின் காரணமாக நம்ம அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ் கபூலாக்கி தருவான். ஏன்னா ரப் அப்படிங்கிற வார்த்தை இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வார்த்தையை கொண்டு தான் எல்லா நபிமார்களுமே துவாக்களை கேட்பாங்க. நாமும் இந்த வார்த்தையை கொண்டு தான் கேட்கணும். எனவே அதிக அளவு எப்போவுமே என்னுடைய ரப்பு, எங்களுடைய ரப்பு அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களோட துவா ஒருபோதும் வீணாகாது. அடுத்தது யா முஹம்மத் அப்படின்னு இந்த ஜுமாவுடைய பரக்கத்தான நாளில் சொல்லும்போது அல்லாஹ் செல்வத்தின் வாசலை திறந்து வைப்பான். இன்னும் துவாக்கள் ஒவ்வொன்றாக கபூலாக தொடங்கும். எனவே இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறதுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதோட துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது. யா முஹம்மத் அப்படிங்கிறது நபியவங்களுடைய பெயர். ஆனால் நபியவங்களுடைய எந்த பெயரை எடுத்து நம்ம ஓதினாலும் சலவாத்து ஓதக்கூடிய நன்மை நமக்கு கிடைக்குது. அடுத்தது யா ஹல்லல் முஷ்கிலாத் அப்படின்னா பிரச்சனைகளை தடுக்கக்கூடியவனே. நம்ம எல்லோருக்குமே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இல்லையா? எதை எடுத்தாலும் தடையாக வருது, எதை எடுத்தாலும் முசீபத்தாக இருக்குது அப்படின்னா இந்த வார்த்தை நம்ம இந்த ஜுமாவுடைய தினத்தில் சொல்கிறதின் காரணமாக நம் அனைவருடைய அனைத்து விதமான பிரச்சனைக்கும் தீர்வு கிடச்சி போயிடும். இதை இந்த ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் ஓதி கொண்டிருக்கும் போதே உங்களோட பிரச்சனை ஒரு பக்கம் முடிஞ்சிருக்கும் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் இந்த அமலை முடிச்ச பின்ன நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு செல்வமும் கிடைக்க போகுது, உங்களோட ஹாஜத்தும் கபூலாக போகுது, நிறைய நன்மைகளையும் சம்பாதிக்கலாம், உங்களோட பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? எனவே இந்த அதிர்ஷ்ட ஜுமாவை நம்ம எல்லோருமே இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திக்கரை வச்சு நம்ம பயன்படுத்திக்கணும். எனவே ரொம்ப ரொம்ப இலகுவான திக்ரு தான். இந்த 4 திக்கரையும் சேர்த்து வச்சு ஜுமாவுக்கு முன்னாடி 11 தடவை, ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னாடி 11 தடவை ஓதி முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களோட ஆசைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்க மறந்துடாதீங்க. உங்களோட வேலையில், வியாபாரத்தில், குடும்பத்தில் பரக்கத் வேணும் அப்படிங்கிறத கேட்க மறந்துடாதீங்க இன்ஷா அல்லாஹ். செல்வத்தின் வாசல் திறக்கக்கூடிய தினம் இந்த தினம். இந்த தினத்தை நீங்கள் இந்த திக்கரை கொண்டு பயன்படுத்திக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இது ஆலிம்களின் நம்பிக்கையான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நிமிஷம் தான் இதை ஓதுறதுக்கு. ஆனால் இந்த ஒரு நிமிஷம் உங்களோட வாழ்க்கையை, ஒட்டுமொத்த வாழ்க்கையவே மேஜிக் போல் மாற்றிடும். எனவே இந்த ஒரு திக்ரு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள், அதிக நபர்களுக்கு போய் சேரட்டும். இன்றைக்கு வரக்கூடிய எல்லா வீடியோக்களுமே எல்லோருக்குமே பயனுள்ள வீடியோக்கள் தான். அதனால் முடிஞ்ச அளவு இன்றைக்கி பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அதற்கான நற்கொலையும் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்குமே தந்தருள்வான். மேலும் இந்த நாளில் ஒரு துவாவை கேட்குறீங்க அப்படின்னா அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. என்னுடைய துவாவிலையும் நீங்கள் எல்லோருமே இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். எனவே இதுபோல் சிறந்த நாட்களில் இரவு நேரத்தில் ஓதக்கூடிய அவுராதுகள் நிறைந்தது தான் நம்மளோட கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப். அதை வாங்கி இருக்கிறவங்க இந்த நாளில் அதை முழுசுமே நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துவாவை கேளுங்க. இன்னும் வாங்கலை அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.